சீனாவுக்கும் தைவானுக்கும் இடையில தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில இப்போ போரே வந்துடும் போல. அந்த அளவிற்கு மோசமான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ஜப்பானுடைய புதிய பிரதமர் எதற்காக இப்படி சீனாவோடு சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்? இதற்கு பின்னாடி ட்ரம்பினுடைய அறிவுறுத்தல் ஒரு காரணமாக இருக்குமா அப்படின்னு ஒரு பெருத்த கேள்வி நமக்குள்ள இருக்கும். அது உண்மையாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏகப்பட்ட சில செய்திகள் நம்ம கண்வசம் வந்து சிக்கியிருக்கு. ஜப்பான் ஒரு அமைதியான நாடு, எப்படி இப்படி ஆக்ரோஷமா மாறி போச்சு. அடிமை புத்தி இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் இப்போ அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்பிடம் சிக்கி கொண்டிருக்கிறாராங்கிற கேள்வி, அதற்கான விடயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கம் வந்து பங்களாதேஷ் அப்படிங்கிற நாடு, பங்களாதேஷினுடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு அந்த நாட்டினுடைய நீதிமன்றம் இப்போது மரண தண்டனை விதித்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி. இந்த மரண தண்டனைக்கு எதிராக அவரால் மேல்முறையீடு செய்ய இயலாதா, இந்தியாவில் இருக்காரே அப்படிப்பட்ட வாய்ப்பு அவருக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதையும், மறுபடியும் அவர் அந்த நாட்டுக்குள்ளே போவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத ஏகப்பட்ட டீட்டெயிலு பங்களாதேஷில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிங்.